ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஆர்பிஐயோட ஃபுல்லி ஓன் சப்சிடரியான டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கோஆப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லார்கிட்டையுமே பேங்க் அக்கௌண்ட் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் நம்ம சம்பாதிக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம அதில் போட்டு வச்சுருப்போம். சேவிங்ஸாக வச்சுருப்போம், இல்லை நம்ம டெய்லி யூஸ்க்கு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருப்போம். ஸோ பேங்க்குமே அட் லாஸ்ட் அதுவுமே ஒரு பிஸ்னஸ் தான். எல்லா பிஸ்னஸ்லையுமே லாஸ் வர்ற மாதிரி பேங்க்குக்கும் லாஸ் வரும். சப்போஸ் அப்படி நம்ம அக்கௌண்ட் போட்டு வச்சுருக்க பேங்க் லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அமௌண்ட்டுக்கு என்ன கேரண்டி? என்னைக்காச்சும் இதை யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் டெபாசிட் இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், எப்படி இப்படி ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும்னு யோசிச்சாங்க, அதை பார்க்கலாம். 1948 பெங்கால் பேங்க்கில் ஒரு கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பேங்க் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ்னு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக 1950 ரூரல் பேங்கிங் என்கொயரி கமிட்டியுமே இது வேணும், டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒரு கேரண்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து 1960 பலாய் சென்ட்ரல் பேங்க்லேயும் இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தப்போ அப்போ பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க், கவர்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து யோசிச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1961 டெபாசிட் இன்சூரன்ஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. ஆக்சுவலாக இது 1962 ஜான்வரி 1 அன்றைக்கி தான் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த ஆக்ட் டெபாசிட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1961 தான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுக்கு கீழே கமர்ஷியல் பேங்க் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க், அதோட சப்சிடரிஸ், கமர்ஷியல் பேங்க் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி, எல்லா ஷெட்யூல்டு பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் ஃபாரின் பேங்க்ஸ் எல்லாமே இது கீழே கவர் ஆயிரும். ஆனால் இது கீழே கவர் ஆகாத சில பேங்க்ஸுமே இருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஃப்ரம் மேகாலயா, சண்டிகர், லக்ஷ்வதீப் அண்ட் டாட்ரா இதெல்லாம் டிஐசிஜிசி கீழே கவர் ஆகாது. இந்த பேங்க்ஸ்லாம் எக்ஸம்ஷன். நெக்ஸ்ட் டிஐசிஜிசிக்கு பேங்க் ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு ஒன்று பே பண்ணுவாங்க. எந்த பேங்க்லாம் இது கீழே இன்சூரன்ஸ் ஆகிருக்கோ அந்த பேங்க்லாம் சர்டன் அமௌண்ட் டிஐசிஜிசிக்கு சார்ஜஸ் பே பண்ணுவாங்க, ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. பேங்க் 10 பைசே பெர் 100 rupees பெர் ஆனம் அவங்க பே பண்ணுறாங்க. ஸோ இது ப்ரீமியமாக பேங்க் டிஐசிஜிசிக்கு பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். மெயின் ஃபங்க்ஷன் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் தான். நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ இது மேக்ஸிமம் 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 5,000 டெபாசிட் பண்ணுறோம் ஒரு பேங்க்கில் அப்படின்னா அந்த பேங்க் லாஸில் போகுது, அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு டிஐசிஜிசியில் இருந்து 5,000 rupees நமக்கு இன்சூரன்ஸாக கிடைக்கும். ஸோ அனதர் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம பேங்க்கில் ஒரு 8 lakh டெபாசிட் பண்ணியிருக்கோம். அந்த பேங்க் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டிஐசிஜிசிட்ட இருந்து நமக்கு 5 lakhs rupees நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜில் கிடைக்கும். மேக்ஸிமம் லிமிட் 5 lakhs. நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் சரி, மேக்ஸிமம் லிமிட் தான் நமக்கு இன்சூரன்ஸாக திரும்ப கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சூப்பர்வைசரி ரோல். அதாவது டிஐசிஜிசி அதோட இன்சூரன்ஸ்டு பேங்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க வச்சுருக்க ரெக்கார்ட்ஸ், காப்பீஸ் எல்லாத்தையுமே எப்போனாலும் அவங்க கேட்பாங்க. இல்லைனா அவங்க ஆர்பிஐ கிட்டையுமே ரெக்வஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இந்த பேங்க்கை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட் கேரண்டி. அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் என்டர்பிரைஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்காக கிரெடிட் கேரண்டியுமே டிஐசிஜிசி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க ரீபேமெண்ட் ஆஃப் லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டியை டிஐசிஜிசி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எந்த டைப் ஆஃப் டெபாசிட்லாம் டிஐசிஜிசியில் கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், ஃபிக்ஸ்டு அக்கௌண்ட், ரெக்கவரிங் அக்கௌண்ட் இந்த நாலுமே டெபாசிட் இன்சூரன்ஸ் கீழே கவர் ஆகும். இதில் கவர் ஆகாத சில அக்கௌண்ட்டுமே இருக்குது. எதெல்லாம் கவர் ஆகாது அப்படின்னா, டெபாசிட் ஃபார் ஃபாரின் கவர்மெண்ட்ஸ், டெபாசிட் பை இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது ரெண்டுமே எக்ஸப்ஷன். இது ரெண்டுமே இந்த ஆக்ட் கீழே டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கீழே கவர் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஸ்டே டியூன் வித் எக்ஸாம் ஜெட்.